அவங்களோட அறிவியல் முறை இதுகளை மருத்துவத்தை பண்ணால் கூட 35 வயசு மேலே பெண்களுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் நம்ம கேரண்டி தர முடியும், ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் காலங்கடந்து வந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் அதெல்லாம் வராது. ஆரம்பத்திலே தெரிஞ்சு பார்த்து பண்ணுறது தான் நல்லது. பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், 7:30 9 முகூர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 7:30க்கு முன்னாடியே இப்போ உக்காந்துக்கிட்டு சொல்ல வேண்டிய மந்திரங்களில் சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாதியை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும். என்னது 7:30 9ன்னா பாதி எவ்வளோ? 8:15. 8:15 மணிக்கு அது அதி உச்ச முகூர்த்தம்னு பேர். கரெக்டாக அந்த நேரத்திலேயே கல்யாணம் பண்ணிடணும். அதை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் அந்த முறை இந்த முறை அது இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக 7:30 9 சொன்னாங்களேன்ட்டு 7:59க்கு போய் தாலியை கட்டக்கூடாது. 8:59க்கு தாலியை கட்டக்கூடாது. கடைசி நேரத்தில் தாலி கட்டுறது நல்லதில்லை. முகூர்த்தம் முடிகிற நேரத்தில் பண்ணக்கூடாது. சந்தியா நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி நேரங்களில் பண்ணக்கூடாது. அது முன்கூட்டியே பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முகூர்த்தங்களெல்லாம் பார்த்து பண்ணுறது அது இதெல்லாம் கூட இருக்குது. முகூர்த்தத்தில் பார்க்கும்போது கூட சப்தமி தீதியில் சப்தமி தீதியில் முகூர்த்தம் கொடுப்பாங்க. ஓகே, நல்ல திதி தானே, கல்யாணம் பண்ணலாம், ஓகே. அதெல்லாம் எத்தனை மணி வரைக்கும்னா, அது ஒரு 8 9 மணி வரைக்கும் நைட்டு. அப்போ வரைக்கும் முகூர்த்தம் கொடுப்பாங்க. முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடத்தணுமா இல்லையா? அது எத்தனை மணிக்கு நடத்துகிறாங்க? சாயந்தரம் 6 மணிக்கு நடத்திடுறதா? அப்போ 8 9 10 மணிக்கு மேலே பண்ணும்போது அதுக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அஷ்டமி திதி ஓடும். அதனால் சப்தமி திதியில் கல்யாணம் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சப்தமி திதி முழு நாள் இரவு வரைக்கும் இருக்குதா அல்லது சாயந்தரத்திலே முடிஞ்சு போதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த முடிகிற நேரத்துலலாம் பண்ணக்கூடாது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா தகவலாக நம்ம சொல்லிடுறோம். ஆக பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் சாவர நேரத்தில் சங்கரான்லாம் பண்ணக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே அது ரெடியாக இருக்கணும். வருமுன் காப்போம். அதுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம 5 விளையாது 50 விளையுமா அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில்ங்கிறதெல்லாம் சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு செகண்ட்லலாம் மாறுறதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆரம்பத்திலே பண்ணிடணும். எப்போ நம்ம எவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. காலம் அறிந்து நம்ம பயிரிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும், கடைசி வரைக்கும் பண்ணக்கூடாது, காத்துன்னு இருக்கக்கூடாது. அது ரொட்டீனாக நம்ம பண்ணணும் அல்லது ப்ரிகாஷனாக பண்ணணும். நன்றி, வணக்கம்.